இயேசுவை தான் விசுவாசிக்கிறோம்ல. இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நம்ம போயிட போறது இல்லைங்க. பிசாசுவை கூட விசுவாசித்து நடுங்குது. அப்படியானால் இயேசு சொன்ன வசனங்களை விசுவாசித்து நடக்கிறவங்களா இருக்கும். ஆனா கடைசி நாட்களில் இயேசு வரும்போது விசுவாசித்து நடக்க மாட்டாங்க. வசனம் சொன்னா நடக்க மாட்டாங்க. அதனால தான் சொன்னார், கடைசி நாட்களில் மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை வசனத்தின்படி நடப்பார்களோ அதெல்லாம் அவங்ககிட்ட பார்க்க முடியாதுப்பா. அவங்ககிட்டலாம் பார்க்க முடியாது. வசனம் தெரியுமா? தெரியும். அதான் எழுதி வச்சுக்கல, தெரியும். ஆனா நடக்க மாட்டாங்க. எதுக்கு பைபிள் படிக்கிறோம்? நம்ம எதுக்குங்க பைபிள் படிக்கிறோம்? வசனத்தின்படி வாழ்றதுக்கு தான் படிக்கிறோம். நீங்க வாழலன்னு வச்சுங்க, அந்த வசனத்தை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நீங்க அந்த வசனத்தின்படி வாழல அப்படின்னா அந்த வசனத்தை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? அப்படின்னா வசனத்தின்படி நடப்பாங்களோ? மாட்டாங்க, மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க பைபிள் படிக்கிறீங்க, இல்லைன்னா இங்க வந்து வசனம் கேட்குறீங்க. ஆனா படிச்ச உடனே அந்த வசனத்தின்படி வாழணும் அப்படின்னு அர்ப்பணிச்சு அதன்படி வாழ ஒப்பு கொடுக்குறீங்களா? இல்லை இங்க வசனம் கேட்குறீங்க, வசனத்தை கேட்டுட்டு ஆண்டவரே நான் இந்த வசனத்தின்படி வாழணும்பா அப்படின்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? இல்லையே. இன்னைக்கு சாதாரணமா உலகத்தோடு சேர்ந்து உலகத்தார் செய்ய சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு போயிடுறாங்களே. சாதாரணமா செஞ்சுட்டு போயிடுறாங்களே. எப்படி முடியுதுன்னே தெரியலங்க. அதுக்கு அவங்களுக்கு சத்திய வசனம் புரியலையா? இல்லை உலகத்தை ஒட்டி போகணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை சொந்தக்காரங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறாங்களா? தெரியல. இப்போ யோசித்து பாருங்க. உங்களை தனியாக எங்கேயாவது நீங்கள் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த காரியத்தை செஞ்சிருங்க, அந்த காரியத்தை செஞ்சிருங்கன்னு உலக பிரகாரமான காரியத்தை செய்யறதுக்கு சொல்றாங்கன்னு வச்சுங்க, நீங்க என்னங்க பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நாங்க அப்படி செய்யறது இல்லைன்னு விலைக்கு வரணும். எங்க பாஸ்டருக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. அவருக்கு தெரியாம இருக்குமா? அவருக்கு ஏங்க தெரியுது? நீங்க செஞ்சுட்டு போயிட வேண்டியது என்ன? ஒரு பாஸ்டருக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாருன்னு நினைச்சா தேவனுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாரா? தேவனுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாரா? நீங்களும் நானும் உலகத்தாரா? இல்லை, உலகத்தாரா இல்லை. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் நாங்கள் உம்முடைய வேதத்தை தியானிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். தேவனே, நாங்கள் அதை தியானிக்கும் போது அதை கற்றுக்கொள்வதற்கேற்ற உணர்வு தாங்க, வாழுகிறதற்கேற்ற கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். உலகத்திலே நீதிமான்கள் என்பது யாரும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆகிலும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாய் நாம் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம், அவரை தந்தார், உண்மைதான். அப்போ எப்போ ஒரு மனிதன் நீதிமான் ஆகிறான் என்றால், ரோமர்கள் நிருபம் 5வது அதிகாரம் 9வது வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, வேதம் சொல்லுகிறது, இப்படி அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. எப்படி ஒரு மனிதன் நீதிமான் ஆகிறான்?
இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நீதிமானாகிறான். யார் ஒருவன் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டவர் என்றும், அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், இரத்தத்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார் என்றும் விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் தன் பாவங்களெல்லாம் மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்படி சுத்திகரிக்கும் போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுது. இப்போ நாம் சுத்தமாக்கப்பட்டோமா இல்லையா எப்படி தெரியும்? நம்ம சொல்லிக்கலாம் நான் சுத்தமாயிட்டேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? வேதம் என்ன சொல்லுது? தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. போதும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். அப்படியானால் நம்முடைய கிரியையினாலே நாம் நீதிமான்கள் ஆக முடியாது. தேவனுடைய கிருபையினால் தான் நீதிமானாக முடியும். அப்படியானால் எப்படி நீதிமான் ஆக்குறார் பாருங்க. முந்தின வசனத்தை வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். என்ன சொல்ல பாருங்க, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்படியானால் நான் ஆண்டவருக்காக இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், இவ்வளவு காணி கொடுத்தேன், இவ்வளவுலாம் நடந்தேன் கொண்டேன் அப்படிங்கிற அந்த கிரியை நிமித்தம் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே எப்படி ரட்சித்தாராம்? மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். இப்படிதான் அவருடைய கிருபையினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் யார்? நீதிமான்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். கடந்த வாரம் நம்ம என்ன தியானித்தோம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தியானித்தோம். அவர் நீதிமான்களுக்கு என்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நீதிமானுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். அப்போ நீதிமானுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். அது என்ன ஞானமா? மெய் ஞானம் என்று எழுதியிருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? ஞானத்தில் குறைவுள்ளவன் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் இருக்குது, கேட்போம். பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியம்னு இருக்கு. அப்போ இந்த உலக ஞானம் பைத்தியம். பைத்தியத்தை போய் ஒருத்தன் கேட்டால் எப்படி தேவன் கொடுப்பார்? இல்லை, மெய்ஞானத்தை தான் கேட்க சொல்கிறார். அப்படியானால் உலக ஞானம் என்பது என்ன? உலக ஞானம், லௌகீக ஞானம் என்பது என்ன? நம்ம வாசித்தோம். அது பரத்திலிருந்து வராமல், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல், லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு அடுத்தது ஜென்ம சுபாவத்துக்குரியது, லௌகீக சம்பந்தமானது, உலக சம்பந்தமானது. அப்படியானால் நமக்கு அந்த உலக சம்பந்தமான ஞானம் கேட்கும்போது இப்படிப்பட்டவங்களாக இருப்பார்கள். ஆனால் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாராம்? மெய் ஞானம் கொடுக்கிறாராம். மெய்ஞானம். நீதிமானுக்கு என்று கர்த்தர் மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். அந்த மெய்ஞானம் என்பது என்ன? 17ஆம் வசனத்தை வாசிங்க. வரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. இப்ப பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம் தேவன் கொடுக்கிறாரு, மெய் ஞானம். அது எங்கிருந்து? பரத்திலிருந்து வருகிறது. அந்த ஞானம் முதலாவது அது சுத்தமாக இருக்கும், பின்பு சமாதானமாக இருக்கும், சாந்தம் உள்ளவர்களாக இருக்கும், இணக்கம் உள்ளவர்களாக இருக்கும், இரக்கம் உள்ளவர்களாக இருக்கும், நற்கனிகள் கொடுக்கத்தக்கதாக இருக்கும், பட்சபாதம் இல்லாததாக இருக்கும், மாயமற்றதாக இருக்கும். இப்படிப்பட்டது தான் பரத்திலிருந்து வருகிற அந்த தேவ ஞானம், மெய் ஞானம். இந்த ஞானத்தை தான் தேவன் நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். நீதிமானுக்கு என்று மெய் ஞானம்
கொடுத்துறார். அப்போ அந்த மெய் ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லி பார்த்தோம். 6 விதத்தில் பார்த்தோம். மெய்யான அந்த ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று தியானித்தோம். முதலாவது, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கூட அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். 2வது, பாவத்தை வெறுப்பதினாலே அந்த ஞானம் கிடைக்கும் என்று பார்த்தோம். 3வதாக, வசனத்தை தியானிப்பதினாலே அந்த ஞானம் கிடைக்கும் என்று சொல்லி பார்த்தோம். 4வதாக, வசனத்தை கைக்கொள்வதினால் அந்த ஞானம் கிடைக்கும் என்று சொல்லி பார்த்தோம். 5வதாக, சபை கூடி வருதலினாலே அங்கே ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்த்தோம். 6வதாக, ஞானம் உள்ளவர்களோடு கூட, அப்படியானால் தீமையை வெறுத்து பரிசுத்தமாக வாழுகிறார்களே அவர்களோடு கூட ஐக்கியப்படுவதனாலே அந்த ஞானம் கிடைக்கும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரம் நீதிமான் என்கிற தலைப்பின் கீழே இந்த வாரத்தில் என்ன தியானிக்கிறது? 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. இந்த பக்தி இல்லாதவன் பாவியும் இருக்க மாட்டான்னு வச்சுங்க. ஆனால் நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. நீதிமான் தான் ரட்சிக்கப்பட்டவனாச்சே. நீதிமான் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள தானே இருக்கான். அப்படியானா நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதுன்னு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு விசை வந்தார் பாவிகளை ரட்சிக்க. இப்ப நம்மளெல்லாம் ரட்சித்து நீதிமான்களாக்கி சபைக்குள்ள வச்சுட்டார். மறுபடியும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எதற்காக வருகிறார்? எபிரேயர்களின் நிருபம் 9வது அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2ஆம் தரம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். வருகிறது யாருக்காக வருகிறாராம்? சபைக்குள்ளே இருக்கக்கூடிய நீதிமான்கள் யாரெல்லாம் அவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை ரட்சித்து போயிடுவார். எல்லாரையும் அல்ல, அவருக்காக காத்திருக்கிறவங்களை ரட்சித்து போகிறார். 10 கன்னிகைகள் இருந்தாங்க. 10 கன்னிகைகளும் தீவெட்டி வச்சிருந்தது உண்மைதான். அவருக்காக காத்திருந்தாங்க தான். எதுக்கு? மணவாளன் வருவார்னு சொல்லி. ஆனால் நடந்தது என்ன? மணவாளன் தாமதமானோன்னு எல்லாருமே தூங்கிட்டாங்க. மணவாளன் வருகிறார்ன்ற சத்தம் நடுராத்திரியில் கேட்ட உடனே அவர்கள் எல்லாரும் எழும்பி தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினாங்க. 5 கன்னிகளுடைய தீவெட்டிகள் அணைஞ்சே போகுது. அதுக்கு அவங்க கொளுத்தி பார்க்குறாங்க, அது எரிய மாட்டேங்குது. ஆனால் அடுத்த 5 கன்னிகைகளோ எப்போ வந்தாலும் நம்ம போயிடணும்னு சொல்லி ஆயத்தத்தோடு கூட இருந்தவங்க அந்த தீவெட்டியோடு கூட எண்ணெய் கொண்டு போயிருந்ததுனால அதை ஊற்றி எரிய வச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் மணவாளன் வந்துட்டார், போயிட்டாங்க. 10 பேர் இருந்தாங்க. ஆனால் 5 பேர் மட்டும்தான் ஆயத்தமாக. வேதம் சொல்லி ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அத்தனை பேரும் கன்னிகைகள் தான், அவருக்கு காத்திருந்தவங்க தான். ஆனால் எல்லாரும் போகலை. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே ஏராளமானவர், நான் சொல்கிறேன் நம்முடைய சபை மட்டும் சொல்லலை, உலகம் முழுவதில் உள்ள எல்லா சபைகளையும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே இருக்கிறாங்க நீதிமான்கள். ஆனால் இவர்கள் எல்லாரும் இயேசு வந்தால் பறப்பார்களா என்றால் இல்லை. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது என்கிறார். அப்ப அந்த நீதிமான் ரட்சிக்கப்படுவதே கஷ்டமா? ஏன் நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிது? நல்லா கவனிச்சிங்க. நீங்களும் நானும் இயேசு வந்த பறந்துடணும். இல்லை, அடுத்த செகண்ட் அந்தி கிறிஸ்து ஆட்சி. ஆனால் இதை குறித்து யாருக்குமே எண்ணம் வர்றதில்லைங்க. என்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தாலும் பறக்கணுமே, நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுமே,
அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கு பரிசுத்தவான்கள் மத்தியிலே இல்லை இல்லை இல்லை. ஏதோ ரட்சிக்கப்பட்டோமா, ஞானஸ்நானத்தினமா, அபிஷேகம் பெற்றோமா, எப்படினாலும் பறந்துருவோம், எப்படினாலும் பரலோகத்துக்கு போயிடுவோங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. இது எப்போ நடக்காது, நடக்கவே நடக்காது. ஆயத்தமாக இருந்தவர்களை தான் ஆண்டவர் அழைத்து போகிறார். நீதிமான்களே ரட்சிக்கப்படுறது கஷ்டன்றாரு, அரிது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நீதிமான்கள் ரட்சிக்கப்படுவது அரிதுன்னா அது ஏன் அப்படிங்கிறத நான் தியானித்ததில் ஒரு 5 காரியங்களை நான் தியானித்தேன். நிறையா இருக்குது, அதில் 5 மட்டும் சொல்கிறேன். வேதம் சொல்கிறது எப்படி நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிது. அரிதுனா கஷ்டம். எபிரேயர்கள் நிறுவனம் 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. என்ன எழுதியிருக்கிறது? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இயேசுவை சந்திக்கத்தக்கதான ஒரு பரிசுத்தம் வேணும். இன்றைக்கு அந்த அளவுக்கு நாம தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா வாழணுமே, இப்படி நம்ம ஜீவிக்கணுமே அப்படின்னு யோசித்து யோசித்து வாழ்றோமா? என்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், என் பார்வையிலே பரிசுத்தம், என்னுடைய பேச்சிலே பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி நினைச்சு வாழ்றோமா? ஏன்னா பரிசுத்தம் தான் அவரை சந்திப்பதற்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாவத்தோடு இருக்கிறவனால சந்திக்க முடியாதுங்க. யார் பாவம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆனால் பாவம் செய்கிறவளாக இருந்தால் அவங்களால இயேசுவை சந்திக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. நல்லா ஓடி இருப்பாங்க, ஓடினவங்க முதல்ல நல்லா தான் ஓடுனாங்க. ஆனால் இப்பொழுதோ முதல்ல நான் ஆண்டவருக்கா இப்படி வாடுவேன், அப்படி வாடுவேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன்னு சொல்லி ஓடினவங்கெல்லாம் இன்னைக்கு களைச்சிட்டாங்க. களைச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஓடணும், நம்ம எப்படினாலும் கூட்டு போயிடுவார்ப்பான் அப்படின்னு சொல்லி பரிசுத்தத்தில் குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு பரிசுத்தத்தில் குறைஞ்சு போயிட்டாங்க. முதல்ல மன்னாவை சாப்பிடும்போது தேனிட்ட பணியாரம் போல் இருந்ததாம், அப்புறம் எண்ணெய் மாதிரி இருந்ததாம், பின்பு வெறுப்பாக போச்சான். அந்த அப்பம் என்ன? வானத்தில் வந்து ஜீவ அப்பம் இயேசு. முதல்ல ரட்சிக்கப்பட்டோன்னா உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் பாடினவங்கெல்லாம் காலங்கள் கடந்து போயிடுச்சு, நாட்கள் அதிகமாயிடுச்சு, வருஷங்கள் உருண்டோயிடுச்சு. இப்போ அவர் மேலே அந்த அன்பு குறைஞ்சி போனதுனால தான் பாவம் செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் பாவம் சரி யாராக இருந்தாலும் சரி, அருமையான தேவஜனமே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்படின்னா பாவம் செய்கிறவன் தரிசிக்க முடியாது. ரகசியமாக ஏதாவது பாவம் வச்சிருக்கிறோமான்னு பாருங்க. வேத அழகா சொல், மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளா இருந்தால், தெரியாமல் ஸ்லிப் ஆயிடுச்சு, தெரியாமல் போய் சொல்லிட்டேன், இல்லை தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன், தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிங்கப்பா, அது வேற. அப்படின்னா அடுத்தாப்புல அவன் செய்ய மாட்டான். ஆனால் மனப்பூர்வமாய் ஒரு பாவத்தை செய்கிறவனாக இருந்தால் யாருக்கும் தெரியாமல் அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான், செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். அவன் யார்? நீதிமான் தான், நீதிமான் தான். ஆனால் ரகசியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்த ரகசியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வெளியே தெரியாதுங்க, வெளியே தெரியாது. ஆனால் என் தேவனுக்கு தெரியுமே. அவர் அல்லவா சந்தித்து அழைத்து போறதுக்கு வர்றாரு. அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கணும். இன்னைக்கு அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இல்லாமல் மனைவிக்கு முன்பாக பரிசுத்தம், புருஷனுக்கு முன்பாக பரிசுத்தம், பெற்றவங்களுக்கு முன்னால் பரிசுத்தம், பாஸ்டருக்கு முன்பாக பரிசுத்தம், விசுவாசிக்கு முன்பாக பரிசுத்தம், இப்படி வாழ்ந்து என்ன பிரச்சனை? யாருடைய வாழ்க்கையில பாவம் இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையில ரகசியமான பாவம் இருக்கிறதோ அவர்களாலே இயேசுவை தரிசிக்க முடியாது. அதுதான் சொல்லுது, நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிது, நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிது. நம்ம வாழ்க்கையில சின்ன பாவம் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கணுங்க. இது சின்ன விஷயம் தானே, இதுதானே, இதுதானேன்னு விட்டோன்னு வச்சுங்க, எங்க போய் நிற்கும் தெரியுமா? பாவத்துக்கு போய். இது ஒன்றும் தப்பு இல்லைங்க, அது ஒன்றும் தப்பு இல்லைங்கன்னா துணிஞ்சிருவோங்க, துணிஞ்சிருவோம். இந்த ஒரு குரங்கு வந்து ஒரு சாமியார்கிட்ட கேட்டுச்சான், சாமி சாமி நான் வந்து
சொர்க்கம் போகணும் சாமி, அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த சாமியார் சொன்னாராம், நான் ஒரு வாழைப்பழம் தர்றேன், நான் வர்ற வரைக்கும் அதை சாப்பிடாம கையில் பிடிச்சுக்கோ. நான் வரும் வரைக்கும் நீ சாப்பிடாம இருந்துட்டான்னு வச்சுக்கோ, நீ சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு அந்த சாமியார் சொல்லிட்டாரான். குரங்கு என்ன பண்ணிச்சான், ஆடே இந்த பழத்தை பார்த்துக்கிட்டே இருந்தால் சாப்பிடணும் போல தோணும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிச்சு. சாமியார் தான் சீக்கிரம் வந்துடுறேன்னு தானே போனார், சீக்கிரம் வந்துடுறேன்னு தானே போயிருக்காரு அப்படின்னு கண்ணை மூடிச்சேன். அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, வரல. எவ்வளோ நேரம் கண்ணை மூடிக்கிட்டு தூங்குனா பரவாயில்ல, கண்ணை மூடிக்கிட்டு இருந்தது சரி. கண்ணை பார்த்தா தப்புன்னு சொல்லலைல்ல, பழத்தை பார்த்தா தப்புன்னு சொல்லலைல்ல, சாப்பிட்டா தானே தப்பு அப்படின்னுச்சு. கண்ணை திறந்துருச்சு, திறந்து பழத்தை பார்த்துட்டு இருக்குது. வருவாருன்னு பார்க்குது, எங்கே பார்க்குது, அவர் பார்க்குது, வருவாருன்னு பார்க்குது. இப்போவும் என்ன போச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, வரல. இப்போ இது என்ன நினைக்குது, அதை சாப்பிட்டா தானே போக முடியாதுன்னு சொன்னார், அதை மோந்து பார்த்தா போக முடியாதுன்னா சொன்னார் அப்படின்னு சொல்லி அதை மோந்து பார்க்க ஆரம்பிச்சுதான். அப்பப்போ அவர் வருவார்னு சொல்லிட்டு இங்கேயும் மோந்து வந்து பார்த்துக்குது. இப்போவும் அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, வரல. இப்போ என்ன நினைக்குது, சாப்பிட்டா தானே போக முடியாது, தோலை உரிச்சு பார்த்தா போக முடியாதுன்னா சொன்னார் அப்படின்னு சொல்லி தோலை உரிச்சிருச்சு. உரிச்சு பார்த்துட்டு பிடிச்சி வச்சிருக்குது. வருவாருன்னு உரிச்சு பிடிச்சி வச்சிருக்குது. இப்போவும் வந்த மாதிரி இல்லை. ஐயோ என் சாமியார் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன நினைக்குது, சாப்பிட்டா தானே தப்பு, நக்கி பார்த்தா போக முடியாதுன்னு சொன்னார் இல்லையே அப்படின்னு சொல்லி நக்கி பார்க்க ஆரம்பிச்சது. நக்கி பார்த்துச்சது. இப்போவும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு, வரல. யோசிச்சு, இப்போ சொர்க்கம் போனால் என்ன, போகலன்னா என்ன, இத்தனை மணி நேரமாக சாமியார் வரல, நம்ம சாப்பிட்ருவோன்னு சாப்பிட்டு முடிச்சோடனே சாமியார் வர்றாரு. என்னப்பா இருக்கா கையில், இல்லை சாமி நீங்கள் வருவீங்க நீங்கள் எதிர்பார்த்தேன், நீங்கள் லேட் அதனால சாப்பிட்டேன், இப்போ போக முடியாதுப்பான்ட்டாரன். இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் வந்துடுவார், இப்போ வந்துடுவார், அவர் சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்குது, இப்போ வந்துடுவாருன்னு சொல்லி நினச்சவங்கெல்லாம் இப்போ இது ஒன்றும் தப்பு இல்லை, இது ஒன்றும் பரவாயில்லை, அது ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு எண்ணி 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 கடைசியில் எங்கே போயிட்டாங்க, பாவத்துக்கே போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் இன்னைக்கு பாவத்தில் இருக்காங்க. பாவம் செய்கிறவனால போக முடியாதுங்க. வேதம் என்ன சொல்லுது, நம்ம பரிசுத்தமாக வாழணும்னா எபிரேயர் 12வது அதிகாரம் 4ஆம் வசனம், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. என்ன எழுதியிருக்கு பாருங்க, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில். அப்போ சாத்தான் பாவத்தை கொண்டு வர்றான், அந்த பாவத்துக்கு விரோதமாய் போராடி தான் ஆகணும். எந்த அளவுக்கு போராடணுமா, ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக போராடணும். ரத்தமே சிந்தினாலும் சிந்துவேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். உதாரணமாக சொல்கிறேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ இவங்களுக்கு விக்கிரக ஆராதனை பிடிக்காது. ஆனால் ராஜா சிலையை நிறுத்திட்டு விக்கிரக ஆராதனை பண்ணணும்னு சொல்கிறான். ஆனால் மிஞ்சி போனால் என்ன செய்வாங்க, அவன் சொல்லிட்டான், நீங்கள் ஒழுங்க பணங்களை 7 மடங்கு அக்னி சூடான நெருப்புக்குள்ளே போட்டுருவேன்னு சொன்னேன். அதை பற்றி கவலையே படலையே. இங்கே ஒரே ஒரு பாவம், விக்கிரகத்தை வணங்கணும், அவ்வளோதான். இப்போ அநேகர் என்ன பண்ணிக்கலாம், ஒரே ஒரு தடவை பண்ணிட்டு ஆண்டவர் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு தடவை தொட்டு கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைங்க, மிஞ்சி போனால் என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் தானே போடுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லுது, ரத்தம் சிந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதுக்கு எழுத்து நின்று பாவம் செய்யாமல் இருக்கணும். அதுக்கு எழுத்து நின்று பாவம் ஏங்க, அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணுங்க. ஆண்டவர் மேலே 100க்கு 100 நேசம் இருக்கிறவனால தான் பரிசுத்தமாக வாழ முடியுங்க. ஆண்டவர் மேல அன்புள்ளவனுக்கு தான் பரிசுத்தமா வாழ முடியும்.
முழு இதயத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறாய்ன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு. அப்போ ஒரு மனிதனுக்கு முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூற முடியும் என்று எண்ணிதானே சொல்றாரு. முடியாதுன்னா அந்த வார்த்தை சொல்லியிருப்பாரா? எங்க அவனால் அப்படியெல்லாம் முடியாது, அவனால் அவங்கெல்லாம் மனிதர்கள், அவங்களெல்லாம் முழுசா அன்பு கூற முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தா அதை சொல்லியிருப்பாரா? அப்படியான முடியும்ன்ற யாருக்கு முடியும்? ஆண்டவர் மேல யாருக்கு அன்பு இருக்குதோ, யாருக்கு 100% அன்பு இருக்குதோ அவங்களால பாவம் செய்ய முடியாதுங்க, செய்ய மாட்டார்கள். ரத்தம் சிந்தப்படத்தக்கதான ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் பாவம் செய்ய மாட்டேன். இன்னைக்கு சாதாரணமாக போய் சொல்கிறாங்க, சாதாரணமாக கேட்டால் சொல்கிறாங்க, சாதாரணமாக சண்டை போடுறாங்க, சாதாரணமாக எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஐயோ, இவங்கெல்லாம் என்ன நினைப்பு தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானத்திருக்கேன், பரிசுத்தாவி பெற்றிருக்கேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். யார் சொன்ன? பரலோகத்துக்கும் போக முடியாது, இயேசு வந்தால் பறக்கவும் முடியாது. போங்க. ஸோ முதலாவது, பாவத்தோடு இருக்கிறவனால இயேசுவை சந்திக்க முடியாது. நீதிமான் பாவத்தோடு இருந்தால் அவன் என்ன இயேசுவை சந்திக்க முடியாது, அது அரிது. பாவத்தோடு இருக்கிறவனால இயேசுவை சந்திக்க முடியாது, அது அவனுக்கு அரிது. ரெண்டாவது, நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிது. ஏன்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? கவனமா கேட்டுங்க. இதெல்லாம் சொல்லிட்டேன், உங்களுக்கு இதெல்லாம் சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன் அப்படி சொன்னாரு? நான் உலகத்தை ஜெயிச்சேன். அவர் ஜெயிச்சாருன்னா நமக்கு ஏன் சொல்றாரு? சரி, அவர் ஜெயித்ததை பற்றி நமக்கு என்னங்க ஆக்கிற? அவர் தேவகுமாரன் ஜெயிச்சுட்டு போறாரு, நமக்கு என்ன? நீங்களோ நானோ உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தை ஜெயிச்சாகும். உலகத்தை ஜெயிச்சுக்கணுங்க. உலகம் என்பது சாத்தானுக்குரியது. சாத்தான் சொன்னால இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் உலகத்தின் அதிபதி. அவன் காரியம் நம்மகிட்ட எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. நம்ம யாருங்க? நம்ம உலகத்தில் வாழ்றோம். வாழ்ந்தால் நம்ம யாரு? உலகத்துக்குரியவங்களா? மீன் கடல்ல இருக்குது, கடலுக்குள்ள உப்பு இருந்தாலும் மீனுக்குள்ள உப்பு இருக்காது. ஏன்னா அது உயிரோடு இருக்குது. அதே மீனை பிடிச்சு அறுத்து தண்ணிக்குள்ள போட்டு உப்பை போட்டிங்கன்னா உப்பு பிடிக்குதா அந்த மீனுக்குள்ள? அது ஏன் உப்பு வந்துருச்சு? இப்போ செத்து போச்சுங்க, செத்து போச்சு. உலகம் நம்மகிட்ட வரக்கூடாதுங்க. உலகம் வந்துருச்சுன்னா செத்துட்டோன்னு அர்த்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அப்படியானா இந்த ட்ரெடிஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா உலகத்துக்கு, அதுதான் வசனம் சொல்லும். கொலோசியர் 2:20 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. எப்படி பிழைக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகள் செத்துட்டோங்க. நம்ம செத்துட்டோம். உலகத்தின் வழிபாடுகள் இருக்குது, ட்ரெடிஷன், சடங்குகள், இதுக்கு செத்துட்டோம். இந்த உலகத்தார் தான் ட்ரெடிஷன்ஸ் வச்சிருப்பாங்க, சடங்குகள் வச்சிருப்பாங்க. நேரம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, சமயம் பார்க்கறது, இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இல்லைன்னா வயசுக்கு வந்துச்சுன்னா ஒன்று செய்யறது, பிரசவத்துக்கு முன்னால் வளகாப்பு, இது மாதிரி ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்பாங்கங்க. இதெல்லாம் உலகத்துக்குரியது. நம்ம உலகத்தாரா? இப்போது ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்லன்னு பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணார். அவர்களும் உலகத்தார் அல்லன்னு. எப்போ உலகத்தாரில்? நம்ம இந்த உலகத்தில் தான் இருந்தோம், உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர் நம்மை கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்நானத்தில் எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சிட்டார். எங்கொண்டு வச்சிட்டாரு? உன்னதத்தில் இயேசுவோடு கூட வச்சுட்டார் தேவன். வச்ச பிறகு இயேசு என்ன பண்ணார்? நமக்கு அங்கே நம்முடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணார்.
அப்போ நம்ம எங்க உள்ளவங்க உன்னதத்துக்குரியவங்களாயிட்டோம். ஆனா உலகத்திலும் தான் மீட்டாரு, உலகத்துக்குரியவங்கள தான் இருந்தோம். இப்பொழுதோ உன்னதத்துக்கு கொண்டு போயிட்டாரு, வசனத்தை கொடுத்துட்டாரு. நம்ம இப்போ உலகத்தார் அல்ல அப்படின்றாரு. அதோடு மாத்திரம் இல்ல, அவர் என்ன சொல்றார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 18வது வசனம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஏங்க நம்மளை எங்க கொண்டு போயிட்டாரு? உன்னதத்துக்கு கொண்டு போயிட்டாரு. ஞானஸ்தானத்தில் அடக்கம் பண்ண போட்ட போது இயேசு கிறிஸ்துவோடு கூட எழுப்பி நம்மை அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைத்தார், உன்னதங்களிலே உட்கார வைத்தார். அங்க வச்சவர் இயேசு என்ன சொல்ற? 14ஆம் வசனத்தில் இருக்கு, நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மெல்லாம் உலகத்தார் அல்ல, உலகத்தார் அல்ல. இப்போ உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு அனுப்புறார். எப்படி சொல்லி அனுப்புறார் பாருங்க பிதாவிடத்துல. பிதாவே, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல. யாரு இயேசு உலகத்துக்கு அனுப்புனது? பிதா. பிதா இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார். அனுப்பினது போல நானும் இவர்களை உலகத்திற்கு அனுப்புகிறேன், உலகத்தில் அனுப்புகிறேன். இப்ப எங்கிருந்து எங்க வந்திருக்கிறோம்? உன்னதத்திலிருந்து உலகத்துக்கு வந்திருக்கிறோம். உலகத்தில் பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு எப்படி வாழ்ந்தார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்ன சொல்றார் பாருங்க, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான். நம்முடைய இயேசு உன்னதத்துக்குரியவர். சாத்தான் சொல்றான், இந்த உலகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு கிங் அவன் தான், உலகத்துக்கு அதிபதி அவன் தான். ஆண்டவரே சொல்லுகிறார், ஆண்டவரே சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணு கூட கிடையாது. அப்ப இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய காரியம், இந்த உலகத்தின் காரியம் எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாதுங்க, எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அப்படி உலகத்தின் காரியம் இருந்தால் நம்ம சாத்தானுக்குரியவளாய் செயல்படுவோம். அப்படி இருந்தால் நீங்களும் நானும் இயேசுவை சந்திக்க முடியாது, அரிது. இன்னைக்கு அதெல்லாம் யோசிக்கிறோமா? அதெல்லாம் யோசிக்கிறோமா? ஒரு கல்யாணம் வந்துச்சு, கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டியது நீங்கள் தான் முறை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தான் முன்னால் போய் செஞ்சுப்போம். முறைலாம் பார்க்கறது இல்லை, எது செய்யணுமோ செஞ்சுட்டு போயிடலாமே தவிர இது முறை, இது செய்ய வேண்டிய முறை அப்படிலாம் சொல்றாங்கன்னு வச்சுங்க உலகத்தார், செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம யாரு? உன்னதத்துக்குரியவங்க, உன்னதத்துக்குரியவங்க, உலகத்துக்குரியவங்க அல்ல. இன்னைக்கு சாதாரணமா உலகத்தோடு சேர்ந்து உலகத்தார் செய்ய சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு போயிடுறாங்களே, சாதாரணமா செஞ்சுட்டு போயிடுறாங்களே. எப்படி முடியுதுன்னே தெரியலங்க. அதுக்கு அவங்களுக்கு சத்திய வசனம் புரியலையா, இல்லை உலகத்தை ஒட்டி போகணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை சொந்தக்காரங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைக்கிறாங்களா தெரியல. இப்போ யோசித்து பாருங்க, உங்களை தனியாக எங்கேயாவது நீங்கள் வந்துட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த காரியத்தை செஞ்சுருங்க, அந்த காரியத்தை செஞ்சுருங்கன்னு உலக பிரகாரமான காரியத்தை செய்யறதுக்கு சொல்றாங்கன்னு வச்சுங்க, நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நாங்கள் அப்படி செய்யறது இல்லைன்னு விலைக்கு வரணும். எங்கள் பாஸ்டருக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார். அவருக்கு தெரியாமல் இருக்குமா? அவருக்கு ஏங்க தெரியுது, நீங்கள் செஞ்சுட்டு போயிட வேண்டியது என்ன? ஒரு பாஸ்டருக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவார்னு நினச்சா தேவனுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாரா? தேவனுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாரா? நீங்களும் நானும் உலகத்தாரா இல்லை, உலகத்தாரா இல்லை. அப்படின்னா எங்க உள்ளவங்க உன்னதத்துக்குரியவங்க. அப்படின்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ரோமர்கள் வருவான் 12வது அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், போதும், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஏங்க இந்த உலகத்துக்குரியவன் உலகத்தான் மாதிரி வாழ்ந்தா அதுக்கு பேர் வேஷம் இல்லை, அதுக்கு பேர் வேஷம் இல்லை. அவன் தான் உலகத்தானாச்ச, அவன் தான் உலகத்தானாச்ச, அவன் அப்படிதான் இருப்பான். ஆனால் வேதம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்திய வேஷம் யாரை சொல்லுது? அப்போ
உன்னதத்துக்குரிய உலகத்துக்குரியது மாதிரி வாழ்ந்துட்டான்னா வேஷம் போட்டான்னு அர்த்தம். வேஷம் போட்டான்னு அர்த்தம். நீங்களும் நானும் உன்னதத்துக்குரியவர்கள். நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, பெந்தேகோஸ்தை கெட்டு போச்சு. போங்க, பெந்தேகோஸ்தை கெட்டு போச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்னால என்கிட்ட ஒரு குடும்பம் சொன்னாங்க, அவங்க பக்கா பென்டிகாஸ்டல், என்னன்னு சொல்ல மாட்டேன். அப்போ அவங்க வீட்டில் உள்ள பொண்ணு கல்யாணத்துக்கு நேசரத் பக்கத்துலேருந்து திருநெல்வேலிக்கு போய் துணி எடுக்கணும். அப்படி எடுக்க போகலான்னு சொல்லி அங்கே உள்ள ஊழியக்கார சிஸ்டர்ஸ்கிட்ட பேசும்போது, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, நாலு நல்ல நாளில் புதன்கிழமை போனாதான் நல்ல நாள். சொன்னது யாரு? சபைக்குள்ளே இருக்கக்கூடிய, டீச் பண்ணி நடத்தக்கூடிய சிஸ்டர்ஸ். நாலு நல்ல நாளாம். வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? எரேமியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். புறஜாதிகளின் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். நல்லா கவனிச்சிங்க. இந்த உலகத்தார் செய்கிற காரியத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். யாரோ உங்களை ரகசியமா உலக ட்ரெடிஷன்ல கலந்து கொள்றதுக்கு தூண்டுறாங்கன்னா 100% என்னால் முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம உலகத்தின் வழிபாடுகளுக்குள்ள நடந்தோம்னா இயேசு வரும்போது சந்திக்கிறது அரிது. நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிது. அப்போ நீதிமான் எப்போ ரட்சிக்கப்படுவது அரிது? முதலாவது பார்த்தோம், பாவம் செய்வானால் அவனால் ரட்சிக்கப்பட முடியாது. இரண்டாவது, உலக வழிபாடுகளிலே நடப்பார்களானால் அவர்களும் ரட்சிக்கப்பட முடியாது. அதுதான் அரிதுன்ட்டு. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்கள். நம்ம எங்குள்ளவங்க உன்னதத்துக்குரியவங்க, இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் தேவனால், இயேசு கிறிஸ்துவால். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தின் மக்கள் செய்கிற இந்த காரியங்களில் செஞ்சோன்னா அவங்க உலகத்தார், அவங்க செய்வாங்க. நம்ம செஞ்சோன்னா நம்ம என்ன பண்றோம்னு அர்த்தம்? வேஷம் போடுறோம்னு அர்த்தம். வேஷத்தை இகழுவீர் என்று இருக்கிறது. நம்ம யாருக்கும் தெரியாம அதை பண்ணிட்டு வந்துடலாம், இதை செஞ்சுட்டு வந்துடலாம். ஏங்க நீங்க இயேசு வருவாரு பறக்கணுங்கிற எண்ணம் வருதாங்க? அப்படி வந்துச்சுன்னா எப்படி அந்த உங்களுக்கு யாருக்கும் தெரியாம பண்ணிடலாம், யாருக்கும் தெரியாம செஞ்சிடலாம், எங்க பாஸ்டருக்கு தெரியாம செஞ்சிடலாம், எப்படி மனசு வரும்? எப்படிங்க மனசு வரும்? ஆண்டவர் வந்து அவரை சந்திக்கணுங்கிற எண்ணம் இல்லையா? அதனால தான் சொன்னாரு அது அரிது. இப்ப நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிது. என்னதான் வந்தாலும் சொந்தக்காரன் தான் சொல்ல முடியுங்க. இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இப்படி வந்து நீ இதை பண்ணிட்டு போயிரு, அப்படி வந்து அதை பண்ணிட்டு போயிருன்னு. வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, நீங்க சொல்ற மாதிரி நான் செய்ய முடியாதுன்னு சொல்லணும். உலகத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால் நடக்க முடியாதுங்க. ஏன்னா நடந்துட்டோன்னு வச்சுங்க, வேஷம் போடுறோன்னு அர்த்தம். வேஷம் போடுறவங்கன்னு அர்த்தங்கன்னா இயேசு வரும்போது சந்திப்பது அரிது, முடியாது. யாரோ ஒருத்தரை ப்ளீஸ் பண்றதுக்கு, யாரோ ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம உலகத்தின் காரியங்களை செய்யணுமா? உலக ட்ரெடிஷன்ஸை கைக்கொள்ளணுமா? எவ்வளவு வேதனை. சபை வந்து இயேசு என்றைக்கு வந்தாலும் சந்திக்கணுங்கிற இயக்கத்தில் இருக்கணுங்க. ஆனா நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிது. ஏன் அரிது? ஒன்று, அவன் பாவம் செய்வதனால அரிது. 2, புறஜாதிகளின் வழக்கத்தின்படி நடப்பதனாலே அரிது. ட்ரெடிஷன், உலக வழிபாடுகளின்படி நடக்கிறதுனால அரிது. 3ஆவதாக லூக்காளுன சுவிசேஷம் 18வது அதிகாரம்
8வது வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். என்ன சொல்றாரு? இப்போ மனுஷகுமாரன் வரும்போது, இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு வர போறாரு? தமக்காக காத்து கொண்டிருக்கவங்கள ரட்சிக்கிறதுக்கு வர்றாரு. அப்படி வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பார். என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? இயேசுதான் விசுவாசிக்கிறோம்ல, இயேசுதான் விசுவாசிக்கிறோம்ல. இயேசு விசுவாசிக்கிறதுனால நம்ம போயிட போறது இல்லைங்க. பிசாசுக கூட விசுவாசித்து நடுங்குது. அப்படியானால் இயேசு சொன்ன வசனங்களை விசுவாசித்து நடக்கிறவங்களா இருக்கும். ஆனா கடைசி நாட்களில் இயேசு வரும்போது விசுவாசித்து நடக்க மாட்டாங்க. வசனம் சொன்னா நடக்க மாட்டாங்க. அதனால தான் சொன்னார், கடைசி நாட்களில் மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை, வசனத்தின்படி நடப்பார்களோ அதெல்லாம் அவங்ககிட்ட பார்க்க முடியாதுப்பா. அவங்ககிட்டலாம் பார்க்க முடியாது. வசனம் தெரியுமா? தெரியும். அதான் எழுதி வச்சுக்கல, தெரியும். ஆனா நடக்க மாட்டாங்க. எதுக்கு பைபிள் படிக்கிறோம்? நம்ம எதுக்குங்க பைபிள் படிக்கிறோம்? வசனத்தின்படி வாழ்றதுக்கு தான் படிக்கிறோம். நீங்க வாழலைன்னு வச்சுங்க, அந்த வசனத்தை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நீங்க அந்த வசனத்தின்படி வாழல அப்படின்னா அந்த வசனத்தை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அப்படின்னா வசனத்தின்படி நடப்பாங்களோ? மாட்டாங்க, மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க பைபிள் படிக்கிறீங்க, இல்லைன்னா இங்க வந்து வசனம் கேட்குறீங்க. ஆனா படிச்ச உடனே அந்த வசனத்தின்படி வாழணும் அப்படின்னு அர்ப்பணிச்சு அதன்படி வாழ ஒப்பு கொடுக்குறீங்களா? இல்லை இங்க வசனம் கேட்குறீங்க, வசனத்தை கேட்டுட்டு ஆண்டவரே நான் இந்த வசனத்தின்படி வாழணும்ப்பா அப்படின்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? இல்லையே. இன்னும் சில சொல்ல போனா, கர்த்தர் என்கிட்ட பேசட்டும், நான் அப்போ கீழ்ப்படுவேன். எப்படி பேசுவாரு? எப்படிங்க பேசுவாரு? ஏற்கனவே எழுதி வச்சிட்டாருல்ல, அப்புறம் எப்படி திரும்ப வந்து உங்ககிட்ட பேசுவாரு? எப்படி உங்ககிட்ட வந்து பேசுவாரு? எழுதி வச்சது அவர் பேசணும் தானுங்க. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வந்து எப்படி பேசுவாரு? ஏங்க, வசனத்தின்படி வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, அதுக்கு சாக்கு போக்க சொல்றாங்க. சாக்கு போக்க சொல்றாங்க. வசனத்தின்படி வாழ விருப்பம் இல்லை. எங்க சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, என் மனைவி என்ன நினைப்பா, இல்லை எங்க வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்க மாட்டாங்கங்க. வீட்டில் உள்ளவங்களா பரலோகத்துக்கு கூட்டு போறாங்க, புருஷனா பரலோகத்துக்கு கூட்டு போறான், மனைவியா பரலோகத்துக்கு கூட்டு போற. வேதனைங்க. மனைவிக்கும் புருஷனுக்கும் பெத்தவங்களுக்கும் பயந்துக்கிட்டு வசந்தபடி வாழ மாட்டேங்கிறாங்க. வாழ மாட்டேங்கிறாங்களே. உலகத்துக்கும் பயந்து வசந்தபடி வாழ மாட்டேங்கிறாங்களே. அதான் சொன்னாரு, மனுஷகுமார் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரு. நான் சொன்ன வசனத்தை விசுவாசிக்க மாட்டாங்கப்ப. நான் சொன்ன வசனங்களை விசுவாசித்து செயல்பட மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தனக்கு தேவன் சொன்ன வசனங்களுக்கு கீழ்ப்படியாம சாதாரணமா வாழ்றாங்க, சாதாரணமா வாழ்றாங்க. எப்படி? வசனம் தெரியுமா? தெரியும். ஆனாலும் அதன்படி என்னால் வாழ முடியாது. பரலோகத்துக்கு போகணுமா? இயேசு வந்த பறக்கணுமா? பறக்கணும். அது எப்படி பறப்ப? அது எப்படி பறப்ப? உனக்கு இந்த வசனத்து மேல விசுவாசம் இல்லைல்ல. உனக்கு வசனத்து மேல விசுவாசம் இல்லையே, அந்த வசனத்தை படி செய்ய மாட்டேங்கிறிய, எப்படி பறந்துருவ? நான் ஜெபம் பண்றதெல்லாம், ஆண்டவரே என் சபையானது, நான் இயேசு கிறிஸ்து என்னைக்கு வந்தாலும் எப்போ வந்தாலும் உண்மை சந்திக்கிற மாதிரி இருக்கணும். என் சபையை அப்படி நடத்திடணும்பா, எனக்கு இருபதாங்கப்பா. நான் ஜெபம் பண்ணி முட்டி மோதிட்டு கிடக்கிறேன்.
ஆனால் உங்களுக்கு ஏதோ வர்றோம். ஞாயிற்றுக்கிழமான ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் போல் வழக்கத்தின்படி வந்து உட்கார்ந்துருக்காங்கப்பா. உன் வார்த்தையை கேட்பாங்கப்பா, ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்கப்பா சொன்னார். அப்படி பைபிளில் எங்கேயாவது இருக்கா இல்லையா? இருக்கு. கீழ்ப்படிய மாட்டாங்கப்பா. ஏன் கீழ்ப்படிய மாட்டாங்கப்பா? அவங்களுடைய இருதயம் பொருளாசையினால் நிறைந்திருக்குதுப்பா. அருமையானுள்ள, இயேசு வருவார்னு விசுவாசிக்கிறது உண்மைன்னா, நீங்கள் படிக்கும்போதே அந்த வசனத்து மேலே கையை வச்சு, ஆண்டவரே இந்த வசனம் இப்படி வாழும், எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு கேட்டு ஜெபம் பண்ணி அது வசனத்து இப்படி வாழ்றதுக்கு வழியப்பார். மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? காண முடியாது. வசனத்தின்படி வாழ மாட்டாங்க. வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் 3:7-8. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். வெயிட். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இன்னைக்கு வசனம் சொன்னா கேட்கணும். அவருடைய சத்தத்தை எப்படி? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே அவருடைய சத்தத்தை இன்றைக்கு கேட்பீர்களாகில். வனாந்தரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். வனாந்தரத்திலே கோபம் மூட்டின நாட்களில் நடந்தது போல நீங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களுக்கு பேசினா, இன்றைக்கு பேசினால், அவருடைய சத்தத்தை கேட்டால், வனாந்தரத்திலே கோபமூட்டினது போதும் சோதனை நடந்த போல உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இன்னைக்கு பேசுறாருன்னு வச்சுங்க, இருதயத்தை ஆண்டவரே நான் அப்புறம் கீழ்படுறேன், ஆண்டவரே எங்கட பேசட்டும். அதுதான் ஆவியானவர் தானே பேசுறாரு. பைபிள்ல அந்த வசனத்தை தானே பேசுறாரு. சாக்கு போக்கு சொல்றப்ப உனக்கு வசனத்தை இப்படி வாழ விருப்பம் இல்லை, அதனால சாக்கு போக்க சொல்றேன். எவ்வளவு வேதனைங்க. எங்க வசனம் வாழ்றதுக்காக தானங்க சபை கொண்டு வந்தாரு, பரிசுத்தம் அடையிறதுக்கு தானே சபை கொண்டு வந்தாரு. ஆனா நீங்களும் நானும் நம்ம மனசாட்சிப்படி வாழ்ந்துட்டா சரியாயிரும் நினைக்கிறீங்களே, தவறா போச்சே. மனசாட்சி சாத்தானுடையது, வசனம் தேவனுடையது. நீங்க மனசாட்சிப்படி நடந்தா நாடகத்தில் கொண்டு விட்டுறோம் உங்க மனசாட்சி. வசனம் இயேசுடையது, அதன்படி வாழ்ந்தீங்கன்னா தான் பரலோகத்துக்கு போக முடியும், இயேசு வந்தால் சந்திக்க முடியும். மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? வசனத்தின்படி வாழ மாட்டாங்க, அந்த வசனத்தை விசுவாசி செயல்பட மாட்டாங்க. ஆனா வேதம் என்ன விரும்புது? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்டால் நீங்க என்ன பண்ணுங்க? வனாந்தரத்தில் கோபம் மூட்டினது போது சோதனை நடந்து போல உங்க இதயத்தை கடினப்படுத்திடாதீங்கப்பா, கடினப்படுத்திடாதீங்க. ஏன் கடினப்படுத்தினா செய்ய மாட்டாங்க. இருதயம் கடினப்பட்டு போச்சுன்னா வசனத்தின்படி வாழ மாட்டாங்க. கேட்பாங்களா? கேட்பாங்க, ஆனா வசனத்தின்படி வாழ மாட்டாங்க. எத்தனை வருஷமா ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, வசனம் பேசிட்டு இருக்கிறாரு, ஆனா நீ கேட்க மாட்டேங்கிறியே, எப்படி அது? இப்படி நீங்க விசுவாசியாமல் போனால், அந்த வசனத்தின்படி நான் வாழ மாட்டேன் அப்படின்னு விசுவாசியாமல் போனால் என்ன நடக்கும் பாருங்களேன். 18ஆம் வசனமும் 19ஆம் வசனம். இன்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? என்ன சொல்றாரு? என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை. ஏன் கீழ்ப்படியலை? என் வசனத்தை விசுவாசிக்கல, என் வசனத்தை விசுவாசிக்காம போயிட்டாங்கல்ல, அவங்க என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை. ஆண்டவருடைய இளைப்பாறுதல்ங்கிறது என்னது? பரதீசு. பரதேசுக்கு போக முடியாதான். ஆண்டவருடைய இளைப்பாறுதலாகிய பரதேசுக்கு போக முடியாது. பரதேசுக்கே போக முடியல, இயேசு வந்தா எப்படிங்க பறப்பாங்க? பரதேசுக்கே போக முடியாதுன்னா இயேசு வந்தா எப்படி பறப்பாங்க? என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து.
கீழ்ப்படியாதுன்னா வசனத்தின்படி ஏன் வாழலை? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசித்தா கீழ்ப்படிவான்னு அர்த்தம். 8 நாளும் 12ங்க. 12ன்னு விசுவாசிக்கிறவன் 12ன்னு எழுதுவான். அது நான் 12ன்னு எழுத மாட்டேப்பா, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. 13 எழுதிக்க, மார்க் முட்டை வாங்கிக்க. எங்க வசனம்னு தெரிஞ்ச பிறகு ஏங்க கீழ்ப்படிய முடியல? அவங்க தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதனால ஆவியான சொன்னபடி இன்னைக்கு ஆவியான சொன்னா கீழ்ப்படிப்பா, இருதயத்தை கடினப்படுத்தாத, கீழ்ப்படி அப்படின்னு சொல்லி நமக்கு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். சொல்லிட்டு 19ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். இப்ப எதனால உள்ள போக முடியலையா? எதுக்குள்ள? பரதீஸ்குள்ள. அவிசுவாசம்னா இயேசு மேலையா? இயேசு மேல விசுவாசம் வச்சுதானே மனந்திருமோம், ஞானம் எடுத்தோம், பெற்று சபைக்குள்ள வந்தோம். என்ன அவிசுவாசம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை, வசனங்களை விசுவாசியாதனாலே, அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதற்குள் பிரவேசிக்க முடியும். எங்க வசனத்தின்படி விசுவாசிக்கணுங்கிறக்காக தான் வசனம் கொடுத்திருக்காரு. வசனத்தின்படி வாழ்றதுக்கு தாங்க வசனம் கொடுத்திருக்காரு. அதுதாங்க நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி வாழ மாட்டாங்க, வாழ மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஒரு சின்ன கூட்டம், ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படியும்பா, என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை நீங்க காணணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாடுவோங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 2ஆம் வசனம், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இப்ப இயேசு வருவாரா? வருவாரா? வருவார். யாரும் நோக்கி பார்ப்பாராம்? சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்ட, ஐயோ நான் இப்படித்தான் வாழணும், இப்படி வாழணுமேன்னு சொல்லி ஆவியில நொறுங்கி போய் என் வசனத்துக்கு நடுங்கிறவனை தான் நோக்கி பார்ப்பேன். இயேசு வருவாரா? நீதிமானை ரட்சிக்க வரப்போகிறார், நீதிமான்களை கூட்டி போக வரப்போகிறார். அப்போ யாரை கூட்டி போவார்? அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவளை நோக்கி பார்ப்பார். இப்போ நீங்க வசனத்தின்படி வாழ விரும்புறீங்க, உங்க சொந்தக்காரங்க விட மாட்டாங்க. உங்க சொந்தக்காரங்க இந்த மாதிரி இப்படி பண்ற அப்படி பண்றேன்னு சொல்லி அதையும் எதையும் பேசின உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்காகவே பயந்து வசனத்தின்படி வாழ மாட்டீங்க, அவங்களுக்காகவே பயந்து வாழ மாட்டீங்க. சரியா? இப்ப 5ஆம் வசனத்தை வாசிங்க, சொல்லுவாங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, இப்போ என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொன்னாரு. சொன்னவர் என்ன சொல்றாரு 5ஆம் வசனத்துல? வசனத்துக்கு நடுங்கிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. என் நாமத்து நிமித்தம், நீ வசனத்தின்படி வாழ்றதுனால என் நாமத்து நிமித்தம் உன்னை பகைத்து உன் சகோதரனை உன்னை அப்புறப்படுத்துறான், முடியாது வராத அப்படின்னு சொல்றான். நாங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கள பயப்பானான். நல்லா கொஞ்சம், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு, ஞானஸ்தானம் எடுத்த புதுசு, எங்கள் வீட்டில் எல்லாரும் எதிர்ப்பு, பயங்கர எதிர்ப்பு. நான் அதை பற்றி கவலைப்படலை, எதிர்த்துட்டு பிள்ளையே கிடையாதுடா அச்சா வச்சான்றாங்க, அந்த அளவுக்கு எதிர்ப்புங்க. ஏன்னா நான் வசந்தபடி வாழ்ந்ததுனால. அவங்க சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், அவங்க குழந்தை ஞானஸ்தானத்தை ஒத்துக்குவாங்க, மறந்துடும் பரம்பரை ஞானஸ்தானத்தை ஒத்துக்க மாட்டாங்க. தேவன் எப்படியோ என் மேலே இறக்கப்பட்டு எனக்கு அதை வசனத்தை புரிய வச்சதுனால நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். எங்கள் வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு, பயங்கர எதிர்ப்பு. காரணம் வசனத்தின் நிமித்தம் தான் எதிர்ப்பு.
அவங்க எதிர்க்கிறாங்க, இல்லை சொன்னா நமக்கு எதிர்ப்பாங்க, வேணாம் அதனால விட்டுரு அப்படின்னு சொன்னா நான் தேவனே இல்லை அவங்கள ப்ளீஸ் பண்றேன்னு அர்த்தம். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கிறவளே அவருடைய வார்த்தை கேளுங்கள், அவருடைய வார்த்தை கேளுங்கள். என் நாமத்தின் உங்களை பகைப்பார்கள், பகைத்து உங்களை அப்புறப்படுத்த, வீட்டுக்கே வராதட, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லடா அப்படின்னு அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் என்ன நினைக்கிறாங்க? கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாங்கள்லாம் ஆண்டோடைய பிள்ளை இல்லையா, நாங்கள்லாம் ஆண்டோடைய வழியில் நடக்கலையா அப்படின்னு சொல்லி கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. ஆனா என்ன சொல்றாரு? அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார். அப்ப இயேசு வரும்போது உங்களை தடை செஞ்சாங்க பார்த்தீங்களா, வசந்தின்படி வாழாதன்னு. வசந்தின்படியெல்லாம் வாழாத, அது என்ன அப்படி வாழ்றது, இது என்ன இப்படி செய்யறது அப்படின்னு உங்க குடும்பத்தார் சொன்னாங்க பார்த்தீங்களா. அப்படியும் மீறி நீங்க வசந்தின்படி வாழ்ந்ததுனால அவங்க வெட்கப்படுவாங்க, உங்களுக்கு அவருடைய முகம் தெரியும். யோசித்து பாருங்க, இன்னைக்கு அவங்களுக்கு பயந்து நீ வசந்தின்படி வாழ மாட்டேங்கிறியே, அவங்களுக்கு பயந்து போய் வசந்தின்படி வாழ மாட்டேங்கிறியே, அன்னைக்கு அவங்க வெட்கப்படுவாங்க. நீ வசந்தின்படி வாழ்ந்தா உனக்கு ஆண்டவருடைய முகம் உனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படும். நீதிமானை ரட்சிக்கப்படுவது 3 காரியம் பார்த்தோம். எப்படி ரட்சிக்கப்படுறது அறியதுன்னு சொல்லி, 1 பாவம் செய்வதனால் அவனால் ரட்சிக்கப்பட முடியாது. 2 உலக வழிபாடுகளின்படி நடக்கும்போது அவனால் ரட்சிக்கப்பட முடியாது. 3 வசனத்தை விசுவாசித்து செயல்படாமல் போனால் அவனால் ரட்சிக்கப்பட முடியாது, அவனால் ரட்சிக்கப்பட முடியாது. 4வதாக ஏன் ரட்சிக்கப்படுவது அரிது? நீதிமான் 1 யோவான் 1வது அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். என்ன சொல்லுது வசனம்? நாம் அவரோடு கூட ஞானஸ்நானத்தில் உடன்பட்டு ஐக்கியப்பட்டாச்சு அப்படி சொல்லியும் இருளிலே நடக்கிறவளாய் இருந்தால் சத்தியத்தின்படி வசனத்தின்படி நடவாமல் பொய் சொல்றவங்களா இருக்கணும். நான் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டவன் தாங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் தான் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருளிலே நடந்தால் பொய் சொல்றவனா, சத்தியத்தின்படி நடக்கிறான் இருளிலே நடந்தால் பொய் சொல்றவனா இருக்கிறான். அது எப்படிங்க சத்தியத்தின்படி நடவாமல் இருளிலே நடக்கிறவங்களா இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? 2வது அதிகாரம் 11வது வசனத்தை படி. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால் எப்படி? அவன் பொய் சொல்லுகிறவனாய் இருக்கிறான். சரிதானே? அவன் பொய் சொல்ற. அப்போ இருளிலே நடக்கிறவன் யார்? தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் தான் இருக்கிறான். இருளில் இருந்துகிட்டு இருளிலே நடக்கிறான். அப்ப யார் இருட்டில் நடக்கிறது? இருளில் நடக்கிறது யாரு? சகோதரனை பகைக்கிறவன். அவன் பொய் சொல்றான்றது. சகோதரனை பகைக்க முடியாதுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களை எந்த ஒரு நாளிலும் எந்த ஒரு சூழ்நிலையும் பகைக்க கூடாது. அவன் ஒருவேளை நமக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் தீமை செய்தாலும் நம்ம நல்ல மரம் நல்லதே செஞ்சுட்டு போயிடும். நம்ம அவங்ககிட்ட அன்பு கூர்ந்துட்டு போயிடணுங்க, அன்பு கூர்ந்துட்டு போயிடணும். வேதம் அழகா இப்போ பொய் சொல்றான்னு இருக்கு. சரியா? வாசிங்க 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 14வது 15வது வசனம். நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூர்ந்தால் மரணத்தை விட்டு நரகத்தை விட்டு நீங்கி நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நரகத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனோ மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலை பாதகவன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகம். அங்க பொய் சொல்றான்னு பார்த்தோம்.
சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். யாருங்க சகோதரன் நமக்கு? யார் சகோதரன்? இயேசு இடத்துல உங்க தாயும் உங்க சகோதரர்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொன்ன போது இயேசு என்ன சொன்னாரு? என் வார்த்தையும் கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரன் சொன்னாரா? நமக்கு சகோதரர் யாரு? கூட பிறந்த சகோதரனா? ஆவிக்குரிய ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் சகோதரர்கள். அவன் கூட எந்த சூழ்நிலையிலும் கசப்பு வைக்காதீங்க, அவனை வெறுக்காதீங்க. அவன் ஒரு சகோதரன். ஒருவேளை அவனே தப்பு பண்ணலாம், அவன் தப்பே பண்ணலாம். ஆனா நம்ம நல்ல மரங்க, நம்ம அவன் மேல கசப்பு வைக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அவனிடத்தில் அன்பு கூறணும். நான் எப்படின்னு பின்னால சொல்றேன். இப்போ 4வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசி. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? என்ன சொல்றாரு? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? சிம்பிளா சொல்லிட்டு போயிரு, அழகா விளக்கத்தோடு. இப்போ சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன். முன்னால பார்த்தோம் சகோதரனை பகைக்கிறவன் கொலை செய்யறான், கொலைகாரன் பார்த்தோம். இப்போ பார்க்குறோம் சகோதரனை பகைச்சா அவன் பொய்யன். பொய்யனும் கொலைகாரனும் எங்கே போவாங்க? நரகத்துக்கெல்லாம் போவாங்க. அவங்க எப்படி இயேசு வந்தால் பறப்பாங்க? அவங்க எப்படி இயேசு வந்தால் பறப்பாங்க? யோசித்து பாருங்க. யார் மேலே கசப்பு இருந்துச்சுன்னா கசப்பை விட்டுருங்க. ஆண்டவரே, நான் அவங்களோட ஒப்புராயிட்டு போயிடுறேன். அவங்க எப்படியோ என்ன நினச்சாலும் பரவாயில்லப்பா, எப்படி நினச்சாலும் பரவாயில்ல, நான் ஒப்புரவாயிட்டு போயிடுறேன். நமக்கு ஒரு எதிரியே இருக்கக்கூடாதுங்க. நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான்னா அவன் பிசாசா தான் இருக்கணும். மற்றபடி நமக்கு ஒரு எதிரியும் இருக்க முடியாது. உலகத்தானும் இருக்க முடியாது, விசுவாசியும் இருக்க முடியாது. ஏன்னா அன்பு கூறாமல் போனால், ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே அன்பு கூறாமல் போனால் நம்ம போய் சொல்கிறோமா, இருளில் நடக்கிறோமா, அதே நேரத்தில் கொலகாரனாக இருக்கிறோமா, அதே நேரத்தில் பொய்யனாக மாறுறோமா. பொய்யரும் கொலைகாரனும் 2ஆம் மரணமாகி அக்கனையும் கந்தகரிற கடலில் பங்கடைவார். ஆகையினால நம்மளை யார் பகைச்சாலும் யார் வெறுத்தாலும் நான் நேசிச்சிருந்தேன் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. இயேசு சொல்லுவார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 12வது வசனம், நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. இயேசு என்ன சொல்றார் பாருங்க, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை. எப்படி இவங்க இடத்துல அன்பா இருந்தார்? 12 அப்போஸ்தலர் சொல்றார். இவ்விடத்துல எப்படி அன்பா இருந்தார்? 13வது அதிகாரம் 1ஆம் வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஓஹோ, தாம் இவ்வுலகத்தில் இருந்த போது வைத்திருந்தாரே அன்பு ஒரு கூட்டத்தார்கிட்ட, அவன்கிட்ட முடிவு பரிந்து அன்பு வச்சிருந்தாரான். சாக போற நேரம் வரைக்கும் அன்பு வச்சிருந்தாரான். ஏன் வச்சிருந்தாரான்? ஏன்? பிதாவினிடத்தில் போகும்படியான நேரம் வந்துருச்சு. நான் ஆண்டவர்கிட்ட போறேன், பிதாவிடத்துல போறேன், அதனால கடைசி வரைக்கும் அனுபவிச்சு நான் போயிடுறேன். நீ எப்படி போனா எனக்கு என்ன? நான் தேவனிடத்தில் போகும்படியான வேலை வந்துச்சு. இயேசு என்னைக்கு வருவாரு தெரியாது, என்னைக்கு வரலாம்ல, போகும்படியான வேலை வந்துருச்சு. என்ன செய்யலாம்? எல்லார்ட்டையும் அன்பு கூட்டு போயிடுவோம், எல்லார்ட்டையும் அன்பு செலுத்திட்டு போயிடுவோம். போகும்படியான வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் அனுபவித்த இடத்திலே முடிவு புரிந்து அனுபவிச்சிட்டார். எப்படி அனுபவித்தாரு கவனிச்சிங்க. ஒருத்தன் 3 தடவை மறுதளிக்க போறான்னு தெரியும், அவனையும் அன்பு கால் கழுவுறாரு. ஒருத்தனால சாக போறாருன்னு தெரியும், காட்டி கொடுக்க போறான், அவனால் தான் சாக போறான்னு தெரியும், அவங்காலையும் கழுவிட்டு போயிட்டாருங்க. அவங்காலையும் கழுவிட்டு போயிட்டாரு. கெத்செமனே தோட்டத்துக்கு வர்றான், சிநேகிதனே முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறார். அப்போ கூட ஏய் பகஞ்சனே,
என்னை முத்தத்தினாலடா காட்டி கொடுக்க சொல்லவே இல்லைங்க. சிநேகிதனே, முத்தத்தினாலா என்னை காட்டி, என்ன மாதிரி அவருடைய அன்பு. நமக்கெல்லாம் இப்படி நமக்கு ஒருத்தன் அண்டர் கிரவுண்ட் வேலை செய்கிறான் அப்படின்னா எப்படி இருக்கும்? எப்படா அவனை காலி பண்ணல, இதெல்லாம் மனுஷனா ஆச்சா வச்சா நமக்கு உள்ளத்தில் துடிக்கும். ஆனால் ஆண்டவர் சாதாரணமாக அவன் காலையும் கழுவிட்டு போயிட்டார். ஏன் கழுவி அன்பு கூர்ந்தாரு? பிதாவிடத்தில் போகிறேன். அப்போ நானும் நீங்களும் எப்போ இயேசு வருவார் தெரியாது, எப்போ வந்தாலும் போகணும். அப்படி போகணும்னா விசுவாசிகளிடத்தில் அன்பா இருந்து போயிடும், அன்பா இருந்து போயிடும். முடியாத ஒன்றா முடியுங்க. அவன் நமக்கு விரோதியாக இருந்தால், நமக்கே விரோதமாய் தப்புனாலும் அவன் பாடு ஆண்டவர் பாடு. ஆனால் நம்ம நல்ல மரம் நல்லதே செஞ்சிருவோம், அன்பு. ஓகே, இது நான்காவது. ஒன்று, எதினால் நீதிமான் அவரை சந்திப்பது அரிது, ரட்சிக்கப்படுவது அரிது, பாவம் செய்வதனால். ரெண்டாவது, உலக வழிபாடுகளின்படி நடக்கும். மூணாவது, வசனத்தின்படி வாழாமல் போகிறது. நான்காவது, சகோதர ஸ்நேகம் இல்லாமல் போனான், பரிசுத்தவான்களோடு கூட அன்பு செலுத்தாமல் போனான். அஞ்சாவதாக சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, சீஷர்கிட்டதெல்லாம் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. அப்போ பரலோகத்தில் பிரவேசிப்பதே அரிதுன்னா, இயேசு வரும்போது ரட்சிக்கப்படுறது அரிதானே? நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிது. ஏன் ரட்சிக்கப்பட முடியல? ஐஸ்வர்யவான்கள் ஆகணும்னு பிரயாசப்படுறாங்க. ஐஸ்வர்யவான்களே நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ல, ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லுவார். ஆனால் கவனமாக கேட்டுங்க, ஆபிரகாம் போகலை, அவன் எளிமையாக வாழ்ந்துட்டாங்க. ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போகிறது கஷ்டம். ஏன்னா 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது 10வது வசனம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் துட்டு சேர்க்கணும், பணத்தை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும்னு சொல்லி ஐஸ்வர்யத்தின் மேலே மோகங்க, மோகம் மோகம் மோகம். சீட்டை போடு, அதை வாங்கு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லி பணத்துக்கு மேலே அவ்வளோ ஆசை. ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணிலும் பலவிதமான இச்சைகளிலும் விழுவார்கள், இச்சைகளில் விழுவார்கள், சோதனையிலும் கண்ணிலும். எங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க பணத்து போதும்னு நினச்சிங்க. தேவன் தந்த பணத்தில் சந்தோஷமா இருங்க, வெளியே பாருங்க. தேவன் தந்த ஆசீர்வாதம். இதுக்கு மேலே சீட்டு போட்டுடணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும். எதுக்குங்க உங்களுக்கு பணத்துக்கு மேலே ஆசை? கொண்டா போக முடியாத இருக்கிறதே என்ன செய்யணும்னு சொல்லி யோசித்து பார்த்து எப்படி தேவனுக்கு மகிமை அப்படி செலவு பண்ணலாம், அப்படி பார்க்கணும். பணத்துக்கு மேலே ஆசை. 10வது வசனம் பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுங்க. எந்த தீமையும் செய்யும், எந்த தீமையும் செய்ய சொல்லுங்க. எனக்கு ஒரு மனுஷனை தெரியும், அவன் பணம்னா அந்த அளவு பேயா பறப்பான். பணத்துக்கு மேல அவ்வளவு இது நல்லா தெரியும். அவனுக்கு ஒரு நாள் ஃபோன் மெசேஜ் வருது, ஹாப்பி பர்த்டே டார்லிங் அப்படின்னு போட்டது. அடுத்த மனைவி, அடுத்த மனைவி அவன் புருஷனுக்கு போட்டிருந்தா ஹாப்பி பர்த்டே டார்லிங்னா ஓகே, இவனுக்கு ஏன் போடுற? இவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அடுத்த மனைவி போடுறாங்க ஹாப்பி பர்த்டே டார்லிங்.
என்ன கனெக்ஷன்? வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. அதுக்கெல்லாம் மொத்தத்தில் காரணம் தெரியுமா? பணம், பண ஆசை. எல்லா தீமைக்கு பேர், எல்லா தீமைக்கு பேர். எந்த தீமையும் செய்யுங்க, ஸோ பணத்துக்கு மேலே மட்டும் ஆசை வைக்காதீங்க. இருக்கிறவைகள் உங்களுக்கு போதுமன்னு எண்ணுங்க. பணம் ரொம்ப வந்துச்சுன்னா என்னங்க வரும்? பணம் ரொம்ப வந்துச்சுன்னா ஆடம்பரம் தான் வருங்க. ஆடம்பரம் வரும். ஆடம்பரம் வந்தால் போக முடியாது. ஆடம்பரம் சாத்தானுக்குரியது, எளிமை இயேசுக்குரியது, போக முடியாது. ஐஸ்வர்யம் ஒருத்தர் இருந்தான், அவன் சம்பிரமமாக வாழ்ந்தான், சுகபோகமாக வாழ்ந்தான், நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ் எல்லாம் உடுத்துக்கிட்டு சம்பிரமமாக வாழ்ந்தான். கடைசியில் பாதாளத்துக்கெல்லாம் போயிட்டான், பாதாளத்துக்கெல்லாம் போயிட்டான். எதுனால? பணத்தினால, ஆடம்பரத்தினால. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களை குறித்து அலறி அழுங்கள், கடைசி நாட்களே பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. ராத்திரி வேளையில் வந்திருக்கிற நீங்களும் நான், ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வேணாம்பா, ஐஸ்வர்யத்தை தருகிற உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நான் வாழும். எனக்கு ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வேணாம், அது பெருகணும், ஐஸ்வர்யம் ஆயிரணும், இப்படி ஆயிரணுங்கிற எண்ணத்தில் நான் ஏதோ தப்பான் ஏதாவது நடந்துடக்கூடாது, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. அப்படின்னா இயேசு வரும்போது ரட்சிக்கப்படுவது அரிது. இயேசு வரும்போது ரட்சிக்கப்படுவது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் அப்போ நீதிமான் ரட்சிக்கப்பட வேண்டியதுதான். இயேசு வந்தால் பறக்க வேண்டியதுதான். அது ஏன் அரிதா மாறுது? 5 காரியம் பார்த்தோமா. 1 பாவம், 2 உலக ட்ரெடிஷன், 3 வசந்தபடி வாழ மாட்டாங்க, 4 சகோதரனை பயப்பான், 5 ஆடம்பரமாக வாழ்வான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி சம்பாதிச்சு ஆடம்பரமாக வாழ்வான். வேண்டாம் ஆண்டவரே, நீதிமான்கள் தான், ஆனால் இயேசு வந்தால் பறக்க முடியாது. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எப்படி ஆயினும் இயேசு வந்தால் நான் பறந்துடணும் ஆண்டவரே, இயேசு வந்தால் பறந்துடணும் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி தெய்வ சமத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, ஆண்டவரை உடைய சமத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதுன்னு சொன்னீங்க, நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதுன்னு நீங்கள் என்னை நீதிமான் ஆக்கிட்டீங்க. ஆனாலும் நான் வந்து இயேசு வரும்போது ரட்சிக்கப்படாமல் போயிட்டேன்னா நான் நீதிமானாக இருக்கிறதே வேஸ்ட் ஆண்டவரே, வேஸ்ட். ஆகவே என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் 5 விதமான காரியத்தில் நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிது என்பதை பார்த்தோம். இந்த நாளில் அந்த விஷயங்களிலே நாங்கள் ஆண்டவர் சரியாக இருந்து இயேசு வரும்போது ரட்சிக்கப்படத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, எனக்கு கிருபை தருவீராக சொல்லுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டவர் 10 கன்னிகள் 5 கன்னிகள் ஆயத்தமாக இருந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் தகுதியாக இருந்து பறந்து போனது போல நான் அப்படி பறந்து போகத்தக்கதாய், இயேசு கிறிஸ்து வரும்போது பறந்து போகத்தக்கதாய் என்னுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறட்டும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற எல்லா வாயத்தரன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, தேவனே நான் பாவம் செய்யக்கூடாது, உலக பிரகாரமாக வாழ்ந்துடக்கூடாது, வசந்தபடியே வாழ்ந்துடணும் ஆண்டவரே. நாங்கள் சௌர்ண பாய்க்கக்கூடாது. அதோடு மாத்திரம் இல்லை தேவனே, நான் ஐஸ்வர்யத்தின் மேலே ஆசை வச்சு உங்களுடைய காரியத்தில் குறைபட்டக்கூடாது. என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி ஆயினும் இயேசு இன்றைக்கு வந்தாலும் அவரை சந்திக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கணும். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். சாம்சன் ஜெபிப்பார். துதிக்கிற ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமைப்படுத்துகிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். மகா பரிசுத்தமல்ல அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இறைவேளைக்காய் நன்றி இந்த இதயத்தோடு மை துதிக்கிற ராஜா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய திருப்பாத்த முத்த சேரும் தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் மீண்டும் சமூகத்தில் கடந்து வரும்படியாக வேதத்தை ஆண்டவரே சோத்திரப்பா ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் தந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்கள் தலைப்பிடுகிறார் எங்களோடு ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரை மறுத்து பேசி வருகிற எல்லா ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிது என்று சொல்லியிருக்கிறீங்களே, ஏன் நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிது என்று சொல்லி ஆண்டவரே 5 விதமான காரியங்களை குறித்து எங்களோடு பேசினீரே, நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரை அவரோடு சமாதானமாக இருக்கும் பரிசுத்தமுள்ளவர்களாய் நாடுங்கள் ஆண்டவரை, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே நாங்கள் உலகத்தில் ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாய் தேவநாயகத்தை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. ஒரு நாளும் ஆண்டவரே பாவம் எங்களை ஆட்கொள்ளாதபடி ஆண்டவரே பாவத்துக்கு விரோதமாய் போராடுதலை நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் இன்னும் எதிர்த்து இருக்கவில்லையே என்று சொல்லியிருக்கிறீங்களே, ஒரு நாளும் ஆண்டவரே எந்த உலகத்தின் எந்த பாவங்களும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சோத்திரப்பா ஆண்டவரே எங்களை மேற்கொள்ளாதபடி என் தேவநாயகத்தை பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதாய்
ஆண்டவரே பரிசுத்தம் அடையத்தக்கதாய் தேவனாய் கத்த உதவி செய்யும்படியான் செபிக்கிறப்பா. ஆமென். தகப்பனே நன்றி ராஜா, மை சோத்திரிக்கிற மகிமைப்படுத்துற தகப்பனே நன்றி ராஜா, மை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன்கு நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறீங்களே தகப்பனே, மை சோத்திரிக்கிற உலகத்தை ஜெயித்தேன். தேவனாய் கத்தரை கரங்களுக்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கிற உலகத்திலிருந்து நீர் எங்களை தெரிந்து கொண்ட உன்னதத்திலே வைத்த தேவன் ஆண்டவரை மீண்டும் எங்களை உலகத்தில் அனுப்பியிருக்கிறீரே. நாங்கள் உலகத்தின் எந்த பாரம்பரியமோ உலகத்தின் எந்த காரியங்களுக்கோ ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படியாதபடி கர்த்தர் வசனத்தின்படியாய் நாங்கள் வாழ்ந்துவிட இந்த எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உலகத்தை ஜெயிக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படியான் ஜெபிக்கிறப்பா. இந்த உலகத்தின் அதிபதி வருகிற இடத்தில் ஒன்றுமில்லை சொல்லி நீங்கள் ஆண்டவரே உலகத்திற்கு ஆண்டவரே மரித்து வாழ்ந்தீர்களே, அப்படியா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டவரே மை சோத்திரிக்கிறப்பா, நாங்கள் உமக்கென்று ஆண்டவரே நிலை கர்த்தாவை நின்றுவிட ஆண்டவரே கத்த கிருபை தரும்படியா ஜெபிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, மை துதிக்க ராஜா, மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே மை சோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே போஸ்தலன் யோவான் இப்படி சொல்ல எங்களுடைய ஐக்கியம் பிதாவான ஒரு குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆமா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோத்திரப்பா சகோதரிடத்திலும் ஆண்டவரே இருக்கிறதான ஐக்கியத்தில் எந்த விதமான காரியங்கள் இல்லாதபடி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சோத்திர சகோதர அன்பில் ஐக்கியத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்து வர கத்த உதவி செய்ய முடியாது செபிக்கிறப்பா. சகோதரனை பயக்கிறவன் ஆண்டவரை இருளிருந்து இருளே நடக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதன் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. தகப்பனே, நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவர் எந்த சகோதரனுக்கு விரோதமோ சபையில் சேர்ந்த யாருக்கு விரோதமாகவோ ஒரு நாள் எந்த காரியத்தை பேசாத ஒருவரில் எங்களுக்கு விரோதமாக யார் என்ன காரியத்தை செய்தாலும் அவர்களை மன்னிக்கத்தக்கதான கிருபைகளை சுபாவத்தை கொடுக்கும்படியான் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்போர் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆம் ஆண்டவரே மை சோத்திருக்கிறோம். வருகையின் கடைசி நாட்களை நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் வரும்போது ஆண்டவரே நாங்கள் அந்த வசனத்தின்படி வாழ்ந்துவிட எங்களுக்கு கிருபை தரும்படியான் செபிக்கிறப்பா. ஒரு நாள் ஆண்டவரே வசனத்துக்கு விரோதமாய் காரியங்களை செய்யாதபடி கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து ஆண்டவரே வசனம் என்ன சொல்றது வசனத்துக்கு அப்படியாய் 100க்கு 100 நாங்கள் கீழ்ப்படையத்தக்கதான கிருபையிலே கர்த்தர் அதிகமாக தரும்படியா அந்த அர்ப்பணித்து செபிக்கிறோம். தகப்பனே, மை சோத்திரிக்கிற வைசவான்கள் ஆண்டவரே சோத்திரப்பா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று சொல்லியிருக்கிறீங்களே. ஆமா ஆண்டவரே, ஒரு நாளும் இந்த நிலையில்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் நாங்கள் ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை வைக்காதபடி ஆண்டவரே எல்லாவற்றையும் அனுபவத்திற்கு சகலத்தை சம்பந்தமாய் கொடுக்கிற தேவனாய் கர்த்தாவே உம்மிடத்திலே நாங்கள் நம்பிக்கை வைக்கத்தக்கதான கிருபை தரும்படியா செபிக்கிறப்பா. ஆண்டவரே மை சோத்திரிக்கிற ஆண்டவரே மை துதிக்கிறப்பா. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே இந்த கடைசி நாட்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வசனபடியாய் ஆண்டவரை எங்கள் நடத்துவீராக. நீங்க வரும்போது நீதிமான அங்கே நாங்கள் ரட்சிப்படையத்தக்கதாம் வருகையிலே சந்திக்கத்தக்கதான கிருபைகளை கத்த தரும்படியா செபிக்கிற வருகை நாளில் ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் சபையாராய் குடும்பமாய் உழைக்கார் குடும்பமாய் எல்லாரும் வருகையிலே ஆண்டவரே சோத்திரப்பா சந்திக்கத்தக்கதான கிருபை தரும்படியா இந்த அர்ப்பணத்தை செபிக்கிறோம். பெரிய காலனை செய்வீராக. நாமத்தை மாத்திரம் வைத்து மையப்படுத்திக் கொள்ளுங்க. முற்றிலுமா தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை புகழ்ச்சி அனைத்து வெகு ஜாக்கிரதை ஒருவருக்கே செலுத்தி இயேசு நாம் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.